தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகர் விஜயுமான ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று காலை ஆளுநர் முன்னிலையிலே அவர் பதவி பிரமாணம் செய்து முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விடயம் இந்திய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேயும் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஜோசப் விஜய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆதரவு பெரும்பான்மை காணாமல் இருந்த காரணத்தினால் சில ஒரு வாரங்களாக இந்த வெற்றி இந்த முதலமைச்சர் பதவிக்கான பதவி பிரமாண நிகழ்வானது தள்ளி சென்று கொண்டிருந்ததை கவனித்தோம். ஆனால் அவர் பெரும்பான்மையை நிரூபித்து பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருக்கு ஆதரவாக கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கின்றது. அதைவிட இந்திய காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ராகுல் காந்தியினுடைய கட்சியான இந்திய எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்திய காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்ற. அதைவிட இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறான பல கட்சிகளை இணைத்து கொண்டு பெரும்பான்மையை நிரூபித்து இன்று காலை அவர் தனது பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் உடைய முதலமைச்சராக இன்று அவர் கையெழுத்திட்டிருந்தார். பதவி ஏற்பு நிகழ்வினை தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையிலே மிக முக்கியமான உரையாகவே அது கணிக்கப்படுகின்றது. மிக முக்கியமான அந்த கருத்துக்களிலே இருந்து சிலதுகளை உங்களை தருகின்றோம். முக்கியமாக அனைவருக்கும் நன்றி கூறியிருந்தார். அதாவது வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்குமாக மொத்தமாகவே நன்றி தெரிவித்து அவருடைய பேச்சு ஆரம்பமாகியிருந்தது. அதைவிட தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டர்களுக்கும் அதாவது ரசிகர்களுக்கும் தொண்டர்களாக இருக்கின்ற தற்சமயம் தொண்டர்களாகவே இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஜோசப் விஜய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தூண்டிய குழந்தைகளுக்கும் விஜய் முக்கியமாக தெரிவித்திருந்தார். அதை விட அவர் கூறிய மிக முக்கிய கருத்தாக அவருடைய அமைச்சரவையில் இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஆறாவது நாங்கள் நினைத்துக் கொண்டு ஏதாவது லஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஈடுபடுவதாக இருந்து எண்ணங்கள் ஏதும் இருக்கும் பட்சத்திலே அவற்றை உடனடியாக அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்கிவிட வேண்டும் என்ற தோணியிலே அவருடைய மிக முக்கியமான தோணியிலே அந்த தோணியின் கருத்தாகவே அது கருதப்படுகின்றது. அது அந்த அமைச்சரவையிலே யாராவது தப்பு பண்ணும் பட்சத்திலே அதற்கான யார் என்று பார்க்காமல் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அதில் கூறியிருந்தது. அதனை தமிழ்நாட்டிலே தற்பொழுது எந்தளவு நிதியியல் இருக்கின்றது, என்ன பட்ஜெட் இருக்கின்றது, என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என தனக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை என்றும் முதல் வேலையாகவே இந்த தமிழ்நாட்டு அரசு என்ன நிலைமையில் இருக்கிறன்றதை ஆராய்ந்து முதலே அதை ஒரு வெள்ளை நோட்டீஸாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தான் தெரியப்படுத்த போவதாகவும் அதை தெரிவித்திருந்தார். ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி கடன்களை கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசினை எவ்வாறு வழிநடத்தி செல்ல போகின்றார் என்று ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் இருப்பது என்பதை அறிந்து கொள்ளும் முகமாக தனது அந்த நடவடிக்கை இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். மிக முக்கியமாகவே அது காணிக்கப்படுகின்றது. அதை விட அவர் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மிக முக்கிய திட்டங்களாக பெண்களுடைய பாதுகாப்பாக பெண்களுக்கான ஒரு படை ஒன்றை சிங்கப்படை என்று சொல்லப்படுகின்ற ஒரு படை ஒன்றை உருவாக்கப் போவதாகவும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற போதைப் பொருளை தடுக்கும் முகமாக போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை மாவட்டங்கள் தோறும் உருவாக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். அதைவிட இலவச மின்சாரமாக 200 யூனிட்டுகளை மக்களுக்கு இலவசமாக வழங்கப் போவதாகவும், அதாவது 500 யூனிட்டுகளை 2 மாதங்களிலே
பாவிப்பவர்களுக்கு 200 யூனிட் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இவ்வாறான பல முக்கிய விடயங்களை அவர் தெரிவித்திருந்த போதிலும் அவருடைய பெரும்பான்மையை நிரூபித்து இன்று முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். அண்மையிலே 5 ஆண்டுகள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 5 ஆண்டுகளுடனே என்னத்தையும் பேசலாம், எதையும் பேசலாம். ஆனால் நடைமுறை சாத்தியம் என்று ஒன்று இருப்பதை நாங்கள் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். நடைமுறை என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் ஒரு ஊழலுடன் லஞ்சங்களும் பின்புலமாகவே இருக்கின்ற பலரையும் அவருடைய கட்சியிலே வைத்திருக்கின்றார். இருந்தாலும் பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது, ஏது நடக்கப் போகின்றது என்று. ஒரு தமிழனாக 50 ஆண்டுகால திராவிட கூட்டை உடைத்து கொண்டு ஒரு தமிழனாக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்குடன் வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகமும் அவருடைய தலைமையுமான அந்த விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தமிழனாக இன்று அவர் அந்த முதலமைச்சர் பதவியிலே இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விடயம்தான். நாங்கள் ஏற்கிறோமோ ஏற்கவில்லையோ என்பதுக்கு அப்பால் ஒரு தமிழனாக அவர் அந்த ஆசனத்தில் அமர்வது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு மிக மிக ஒரு குதூகலமான ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கின்றதை பார்க்க வேணும். ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும், எது நடக்கும் என்பது. பொறுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் என்ன நடக்கப் போகுது, அவருடைய ஆட்சிகள், அவருடைய நிலை, அவருடைய இருப்பு தொடருமா தொடராதா என்பது அவருடைய ஆட்சியை பொறுத்து தான் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் என்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். மக்களே, நன்றி. அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.